ஜூன் மாத பலன்களில் துள்ளி குதிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை இப்போ பார்க்குறாரு. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உள்ள தடைகள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் வெளியேற போகுது. உங்களால் முடியாதுன்னு ஒன்று கிடையாதுங்கிற மாதிரி நீங்கள் இன்னுமே இயங்க போகிறீங்க. ஏங்க, உங்களை இயக்க வேண்டும் என்றால் அதுக்கெல்லாம் நிறைய பிரார்த்தம் வேணும். எப்படின்னா, ஒரு சரியான முறையில் கரெக்டான முறையில் இருக்கவங்க கூட தான் நீங்கள் பயணிப்பீங்க. தவறான ஒரு செயல்பாடோ, தவறான ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகளோ, அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்யவங்க கூட நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதற்கு மீறி நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி வாங்கியிருப்பீங்க. இதுதான் உண்மை. ஸோ துலாம் ராசிக்காரங்க அந்தளவுக்கு தான் ஒரு நேர்மை, நீதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடில் நீங்கள் வாழ்ந்தீங்க. ஆனால் உங்களை வச்சு செஞ்சாங்களே, அதற்கான விடை எப்போ கிடைக்குதுன்னு காத்திருந்தீங்க. ஒரு வருஷமாக உங்களை அதாவது இந்த ஃபுட்பாலை ஏற்றி விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பாலு அப்படியே டப்புன்னு இங்கிட்ட எடுத்து அங்கிட்ட எடுத்து பால் உருண்ட மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை உருண்டது. அந்தளவுக்கு ஒரு போராட்டம். இங்கே போய் நின்னா ஜெயிச்சிருமா, அங்கே போய் நின்னா ஜெயிச்சிருமான்னு உங்களை எல்லா பக்கமும் ஒரு என்ன சொல்கிறேன்னா பாஸ் பண்ணி விட்டு உங்களை லாக் பண்ணாங்க. ஸோ ஆனால் அவ்வளோ பாஸையும் கடந்து நான் கெட் ஆஃப் பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் தைரியமாக இருக்கீங்கன்னா அது இறைவன் கொடுத்த வரம். உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய முழு ஆத்மாத்மான சக்தினால தான் எவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெற்றி காண்ருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் இறையருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டது. ஏன்னா சனி பகவான் இந்த ராசிக்கு ஒரு பிடித்தமான நபர். இந்த ராசியை தான் சனி பகவானுக்கே பிடிக்கும். அதனால தான் ஒரு அதெல்லாம் சொல்லணும்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற சனி பகவான் உங்களோட ராசியில் உச்சம் பெற்றிருக்கார்.